நல்லா கேளுங்க, இந்த சாட்சியை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். இந்த பாட்டை உட்காந்து எழுதிட்டு இருக்கிறேன். போன வருஷத்துல எழுதிட்டே இருக்கிறேன். அப்ப தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்த ஆண்டவரே, ஆனா தலைமுறை தாங்குகிற திட்டங்கள் எனக்கு தந்தீங்க அப்படின்னு எழுதிட்டு கொண்டு போய் என் மனைவி கிட்ட காமிச்சேன். அப்ப அவங்க சொன்னாங்க, எல்லாம் நல்லா இருக்கு, அந்த கடைசி லைனை மட்டும் தூக்கிடுவோம், தலைமுறை தாங்கும்னு எழுதிருக்கீங்க, அதை தூக்கிடுவோம். நான் கேட்டேன், ஏன்? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் இருந்தது, அப்போ பிள்ளை இல்லை. அப்போ சொன்னாங்க, நமக்கு பிள்ளை இல்லை, நம்ம தலைமுறை தாங்கும் திட்டங்கள் தர்றீங்கன்னா கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை கேலி பண்ணி பேசுவாங்க, அதனால அந்த லைனை மட்டும் தூக்கிடுவோம், தலைமுறை தாங்குன்றதை தூக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நியாயமான பேச்சு இல்லையா? அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா, எல்லாம் இருந்து பிள்ளை இருந்து தலைமுறை தாங்கும்னு பாடினா சாதாரணம், ஆனா பிள்ளை இல்லை, தலைமுறை என் ஆண்டவர் தாங்குவார்னு பாடுறோம், விசுவாசமா பாட போறோம். விசுவாசமா அன்னைக்கு பாடணும், பிள்ளை இங்க உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருக்கு. ஆமென். நல்லா கேளுங்க, இருந்து ஆண்டவருக்கு ரொம்ப புகழ்ச்சியா பாடுறது ரொம்ப சாதாரணங்க. ஆனா இல்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவரை உயர்த்தி தலைமுறை தாங்கும் திட்டங்கள் எனக்கு தருவீங்க ஆண்டவரே, தருவீங்க ஆண்டவரேன்னு விசுவாசமா பாடுறோம் பாருங்க, அதான் வாழ்க்கை. நீங்க ஒருத்தர் கேட்டார், எப்படி பாஸ்டர் இப்படிலாம் எழுதுறீங்க? எங்க வாழ்க்கையை தான் எழுதுறோம், வேற எதுவும் எழுதல. தண்ணிக்குள்ள 10 மணி நேரம் உட்கார்ந்துருந்து எழுதுவீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் வாழ்க்கை, நீங்களும் ஆண்டவரும் பேசுகிற வார்த்தை பாடல்களாக மாறும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நல்லா கேளுங்க, இந்த 3 ப்ராமிசஸையும் தாவீதுக்கு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ப்ராமிஸ்! அவர் சொல்றாரு, தேவரீர் வெகு காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாக ரொம்ப சிம்பிளா எனக்கு சொல்லிட்டீங்க ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் ஒருவருமே இல்லைன்னு புகழ்ந்து பேசுறாரு, எல்லாம் சொல்றாரு. இந்த 3 ப்ராமிஸையும் சொன்ன பிறகு சொல்றாரு, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இதுவரைக்கும் நான் வந்ததுக்கே ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஆனா நீங்க இதுக்கு மேலேயும் திட்டம், தரிசனம், என் தலைமுறைன்னு சொல்றீங்களே, நாங்க எம்மாத்திரம் அப்பா. ஆமென். தேவஜனமே நல்லா கேளுங்க, வாக்கு தத்தங்கள் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது உண்மைதான், ஆனால் வாக்கு தத்தம் தந்தவரின் மேல் இருதயம் இருப்பதுதான் அவரை உற்சாகப்படுத்தும். ஆமேனே சொல்ல மாட்டீங்களே? ஆமேன். நன்மை வருவது நல்லது, ஆனால் நன்மை தருகிறவரின் மேல் கண்கள் பதித்திருப்பது அதை காட்டிலும் நல்லது. ஆமென், ஆமென். சொல்லுங்க, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே.